பராசக்தி பட விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். I think we have to wait for audio launch. நிறைய விஷயங்கள் அங்க ரிவீல் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. Okay, so we'll definitely wait for the launch, but before that இந்த launchக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. So I request everybody to join us on stage. GV sir, Ravi Mohan sir, Sri Leela ma'am, kindly join us. Adarva, Akash. And அவங்க எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க சிவா உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நான் எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். இங்க வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் அங்க நின்று எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்க, அன்பு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் என்னோட டீம் இந்த பராசக்தி இவ்வளவு பெரிய ஒரு பிலிமாவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும் மாறி இருக்கிறது காரணமான இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், இங்க வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். ஒரு 1960களில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுத்தி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம். இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுதாக்குங்கிற மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படிச்சேனே நான். ஏன்னா அவங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பத்தின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 4 வருஷம் ஒருத்தனா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க, இதுல ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போதுன்றதுதான் இருந்தது. இதுல இந்த படம் பண்றது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே, நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டர் ஏத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாரும் இந்த சவாலுக்கு தயாரா இருந்தோம். மேம்க்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்ற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்க, இந்த படத்தை நீங்க சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்ல, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி வகையில இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் உங்க டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா எல்லார பத்தியும் நான் ஆடியோ லான்ச்ல தான் பேசணும்னு வச்சிருந்தேன். ஏன்னா நிறைய இருக்கு, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்கு. ஒரு எபிசோடா வச்சிருக்கேன். இங்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். இல்லைன்னா யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி, அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் 2 வரியாவது பேசிடுறேன். அதர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவரானா அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பாக்குறது நடிப்பு இல்ல, உண்மையா அவருக்கு என் மேல இருக்கிற கேர், எனக்கு அவர் மேல இருக்கிற கேர். For all the anbu, the love that you've given, all the content ipo varku, for the songs, for teaser, and adukku da inda or experience or return gift madri. பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம். I waited a lot for the right launch in Tamil, and thank you Sudha ma'am for this opportunity, and thanking everyone.